நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோமர் ப்ராயை பற்றி தான். நமக்கு வந்து ரோமர் ப்ராக்கள் ஜோடி போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் தான் குஞ்சு வந்துருந்து. இப்போ குஞ்சுகள்லாம் பறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு கூட்டிலேருந்து வெளியில் ஜாடிட்டு. இதில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, புதுசாக ப்ரா வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அட்வைஸு. ஜோடி போடக்கூடிய இதில் நாங்கள் பண்ணக்கூடிய தப்புகளை நீங்களும் பண்ணாமல் இருக்கிறது மாதிரி. நாங்கள் இந்த கூண்டு கட்டினிலேருந்து இந்த ப்ரீட் எடுக்கிறதுல நிறைய ஃபால்ட் ஆகுது. அதனால் புதுசாக வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, ஜோடி போட்டு குஞ்சு எடுக்கணும்னா இந்த மாதிரி, அதாவது வெல்டு மெஸ் வேலை இரும்பு கூட்டில் செஞ்ச கூட்டிலேருந்து குஞ்சு எடுக்கணும்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். எப்போவுமே குஞ்சு எடுக்கணும்னா பலகையில் வுட்டில் செஞ்ச கூடு தான் பெஸ்ட்டு. வுட்டில் செஞ்ச கூட்டில் வந்து குஞ்சு அந்த அளவு ஃபால்ட் ஆகாது. இந்த மாதிரி கூடுகளில், வெல்டு மெஸ் கூடுகளில் போடக்கூடிய நேரத்தில் குஞ்சுகளுக்கு மழை நேரங்கள்லாம் குஞ்சு வந்து கால் வலிப்பு, நெஞ்சு பண்டு அதிகமாக ஆகும். ஏன்னா நம்ம வந்து அந்த சின்ன குஞ்சியாட்டு இருக்கும்போது இந்த குளிர் நேரங்களில் அந்த வெல்டு மெஸ் கம்பிலே படுத்து கிடக்கும். அப்படி படுக்கக்கூடிய நேரத்தில் ப்ராக்களுக்கு அந்த நெஞ்சு பண்டு ஆகுது, கால்களும் நடக்க முடியாமல் போகுது. அப்படி நம்ம இருந்துன்னா அந்த குஞ்சு எடுத்து நம்ம சுத்த வேஸ்ட்டு தான், பந்தயத்துக்கு இறக்க முடியாது. நெஞ்சு பெண்டு ஆயிட்டுனாலே ப்ரா வந்து லைனில் பறந்து வந்து விடாது. அதனுடைய பறவை திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டுகிட்ட வேணால் நல்லா ஃப்ளை பண்ணிக்கிடும். பந்தயத்துக்கு கொண்டு போனால் ப்ரா லாங்கிலலாம் எடுத்து வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அந்த ஒரு ஃபால்ட்டு இந்த கூட்டில் இருந்து வருது. இன்னும் ஒரு ஃபால்ட்டு என்னென்னா, குஞ்சு எடுக்கக்கூடிய நேரத்தில் அது முட்டை வைக்கிறதுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக் ட்ரே யூஸ் பண்ணாதுக்கு. நல்லா சீனியர் ஃபேன்சியர்லாம் நல்லா தெரியும், பிளாஸ்டிக் ட்ரேலாம் வைக்க மாட்டாங்க. நாங்கள் இந்த கூட்டில் பிளாஸ்டிக் ட்ரே வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு முதல்ல எடுக்கக்கூடிய நேரத்தில் 2-3 குஞ்சுகள் வந்து கால் வலிப்பு ஏற்பட்டது. அதனால் இந்த ட்ரிப்பு சட்டி, மண் சட்டி வாங்கி அந்த பிளாஸ்டிக் ட்ரேக்குள்ளே வச்சுருந்தோம். அப்படி வச்சு குஞ்சு ஓரளவு நல்லா தான் இருந்து, முட்டைகள் தான் உடைபட்டு. இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வைக்கிறதுனால என்ன ஃபால்ட் ஆகும்னா, குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் பெரிய குஞ்சாட்டம் ஆகணுன்னா நம்ம பிளாஸ்டிக் ட்ரேயில் வைக்கக்கூடிய மணல்லாம் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிடும். குஞ்சுகள் காலை போட்டு வலிக்கிற நேரத்தில் பிளாஸ்டிக் ட்ரேயில் அந்த வழுக்கு தன்மை இருக்கனால கால் ஒரு கிரிப்பு இல்லாமல் கால் பெண்டாகும். அதனால் புதுசாக வளரக்கூடிய நண்பர்கள் இதை நோட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் ட்ரை யூஸ் பண்ணாங்க. எப்போவுமே மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு மெத்தட்களை அதுக்குள்ளே முட்டை வைக்கக்கூடிய அதுக்குள்ளே ட்ரை வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, ஜோடி போட்டு குஞ்சு பெருசாகக்கூடிய நேரத்தில் நம்ம பெரிய ப்ராக்களுக்கு நல்லா கிரிட்டு வைக்கணும். ஏன்னா கால்சியம் சத்து குறைபாடு நிறைய வர்றதுனால பெரிய ப்ராக்கள் அடி வாங்காமல் இருக்கணும்னா நல்லா கிரிட்டு வைக்கணும். கிரிட்டு வச்சா தான் குஞ்சுகளுக்கும் கொடுத்து குஞ்சுகளும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ப்ராயோட பெரிய ப்ராக்களும் வீக்காகாமல் இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, வாரத்தில் ஒரு நாளாவது ப்ரீடிங்கில் போடக்கூடிய நேரத்தில் குளிக்கிறதுக்கு இது தண்ணி வைக்கணும். ஏன்னா வந்து பெரிய ப்ராக்களோடைய பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ப்ராக்கள் வந்து நோய் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் குளிக்க வச்சுக்கிட்டா அதனுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகி பெரிய ப்ராக்கள் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. சீனியர் ஃபேன்சியர்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் பழைய குண்டில் கள்ளிப்பட்டியில் வச்சு குஞ்சு எடுக்கக்கூடிய நேரத்தில், அதாவது மரக்கூண்டில் வச்சு குஞ்சு எடுக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஜோடி போட்டாலும் 5 ஜோடி போட்டுவோ 10 குஞ்சு கிளியராக இறங்கிடும். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட கூடுகளில் குஞ்சு எடுக்க ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.